கேபிஒய் பாலா இவரை பற்றி தான் இப்போது டாக் ஆஃப் த டவுனாகவே மாறி இருக்கு. அதுக்கு காரணம் நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாலும் நமக்கு என்னென்ன நல்லதே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி காத்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன் அப்படின்றத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. கேபிஒய் பாலாவை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது கேபிஒய் மூலியமா தன்னுடைய கெரியரை ஸ்டார்ட் பண்ணாலும் பல அவமானங்களை கடந்து தான் இப்போ ஒரு வெற்றி நாயகனா வள வந்துட்டு இருக்காரு. வெற்றி நாயகனா அவரு சினிமா துறையில மட்டும் இல்லங்க, அவர் ரியல் லைஃப்லயும் ஒரு வெற்றி நாயகன் தான். எந்த இடத்துல உதவி அப்படின்னு நினைச்சாலும் போதும் பாலாவுடைய உதவிக்கரங்கள் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு தான் பாலாவை பார்த்து நம்மளும் உதவி செய்யலாமே அப்படின்ட்டு பல பிரபலங்களும் இப்ப களத்துல இறங்கியிருக்காங்க. அதாவது ஒரு கை செய்யற உதவி இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்ன பழமொழிலாம் மாறி ஒருத்தங்க செய்யற உதவி என்னதான் அது பப்ளிசிட்டிக்காக ஒரு சிலர் பண்ணாலும் அதை பார்த்துட்டு நம்மளும் பண்ணுவோமே அப்படின்ட்டு அது நல்ல விஷயமா தானே கொண்டு போறாங்க. இதுல எந்த ஒரு தப்பும் கிடையாது. பப்ளிசிட்டிக்காக பண்ணாலும் அது ஒரு நல்ல விஷயம் தான். சோ இவரு எதுக்காக பண்ணியிருந்தாலும் பப்ளிசிட்டிக்காகவும் சரி, நம்ம நல்ல மனதோட மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு செஞ்சிருந்தாலும் சரி, இவர் நல்ல விஷயம் பண்ணதுனாலதான் இப்ப பல பேருடைய மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு பாலா. அவருடைய அசால்ட்டான கவுண்டர் மூலமாவும் நமக்கு இப்படி வரமாட்டேங்குதே அப்படின்ட்டு நம்ம எல்லாரும் பொறாமப்படுற வகையில தான் அவரு தன்னுடைய திறமைய அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காரு. சோ ஒரு டெய்லருடைய மகன் இந்த அளவுக்கு ஒரு ஹீரோவா, அதுவும் தன்னை நம்பி ஒருத்தர் பணம் போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்கன்றது ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு இவரு உயர்ந்திருக்காரு. ஸோ இவருடைய உயர்வுக்கு காரணம் ஒரு சிலரை இவர் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் இவருக்கு நல்லது பண்றதுக்கு பல பேர் முன் வந்தாலும் ஒரு சிலர் இவரை கீழே இழுத்து விட தான் பாக்குறாங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அவனுக்கு என்னப்பா அவன் ஈஸியா வந்துட்டான் அப்படிலாம் சொன்னாலும் இவர் ஈஸியாலாம் வரலங்க. நிறைய அவமானங்கள் இவரை பாடி ஷேமிங்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு வெட்டிக்கிளி பாலான்னு சொல்றது, கவுண்டர் பாலான்ட்டு இவருடைய திறமைக்காக இவருக்கு பேர் வந்தாலும் இப்போ ஹீரோ பாலா, நாயகன் பாலா அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு படத்துல இவர் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அதுல ரொமான்ஸ்க்கு பஞ்சம் இல்ல, இருந்தாலும் ஒரு நல்ல கருத்தை முன் வச்சுதான் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் 5 மினிட்ஸ் அழுக வராதவங்க கூட அழ வைக்கிற வகையில தான் அந்த படத்துடைய கருத்தும் இருக்கு. இந்த படம் ரிலீஸ் பண்ண மாட்டோம், ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு கூட்டமே சுத்திட்டு இருக்கான். அதனாலேயே ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு பாலா சமீபத்துல கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, அப்படி நான் யாருக்கு என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல, இந்த படத்துக்கு போஸ்டரும் ஒட்ட விட மாட்டாங்க, இங்கெல்லாம் அவனுக்கு அப்படிலாம் விடக்கூடாது அப்படிலாம் சொன்னாலும் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய மதராசி இந்த படத்தோட போட்டி போட்டு ரிலீஸ் ஆகிற படம் தான் இந்த காந்தி கண்ணாடி. இந்த பேர்லயே ஒரு பவர்ஃபுல் இருக்கு, காந்தி கண்ணாடின்ட்டு. கண்டிப்பா படத்துடைய கருத்தும் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னே நம்பலாம். நமக்குன்னு ஒரு ஹீரோயின் கிடைக்க மாட்டாங்களா, நம்ம மூஞ்சியும் பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கின ஒரு நபர் தான். 3 வேளை சாப்பாடு இருந்தா போதும், நம்ம வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு நினைச்ச ஒரு எளிமையான மனிதர் தான் இப்போ பல்லாயிரம் மக்களுக்கு சாப்பாடு போடுற வகையில தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பி இவர் வாழ்ந்துட்டு வராரு. இவருடைய சம்பாத்தியம் எல்லாமே இவருடைய பேரண்ட்ஸையும் தாண்டி இப்போ பல பேரும் வாழ்ந்துட்டு வராங்க. கண்டிப்பா ஒரு அவசர உதவின்னா நம்ம 108க்கு கால் பண்ணுவோம். அந்த 108 இவர் பரிசா கொடுத்திருந்தாரு, நம்ம பார்த்திருந்தோம். அதை தொடர்ந்து யாருக்காவது முடியல, இல்லனா யாருக்காவது பைக் வேணும், இல்லனா ஆட்டோ வேணும், அது மூலயமா ஒருத்தங்க பழைக்கிறாங்கன்னும் போது அதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படிலாம் நினைச்சுதான் பண்ணிட்டு இருந்தாரு. வீடியோஸ்லாம் கூட சமீப காலமா நம்ம பார்த்துட்டு வந்தோம். ரீசெண்டா அயன் பாக்ஸ் அந்த கடை வச்சிருக்க அந்த பர்சனுக்கும் இவர் ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. இதெல்லாம் தாண்டி இவருடைய மெயின் எய்ம் என்ன அப்படின்னா ஃப்ரீ ஹாஸ்பிட்டல். அதாவது இந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு விஷயம் என்னதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இருந்தாலும் தன்னுடைய சொந்த முயற்சி மூலமா ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல்ல ₹1 கூட வாங்காத ஒரு டாக்டர் இருக்கணும், அதுக்கு முழுக்க முழுக்க செலவை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி தன்னுடைய முழு முயற்சியோட அந்த ஒரு விஷயத்த கையில எடுத்திருக்காரு. இதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா அமுதவாணன். இவர் எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முக்கிய காரணம் அமுதவாணனா இருந்தாரோ அதே மாதிரிதான் இவருடைய இந்த வெற்றி பாதையிலும் அமுதவாணன் இருக்காரு. சோ அமுதவாணன் தான் அவருடைய சொந்த இடத்தையே கொடுத்திருக்காரு. அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் கட்டினா வசதியா இருக்கும் அப்படின்றத பிளான் பண்ணி ஹாஸ்பிட்டல் ஒர்க்கும் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பொது பண்ணி, இன்னொரு பக்கம் சினிமா அப்படின்ட்டு கலக்கிட்டு வர, இன்னொரு பக்கம் சின்ன திரை. என்னடா ஆளே காணோம், இந்த குக் வித் கோமாளி ஷோல இவருக்காகவே பார்த்த காலங்கள் இருக்கு. இருந்தாலும் இவர் அடுத்த லெவலுக்கு போனதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. நிறைய ஷோஸ் இவர் ஆங்கர் பண்ணிட்டு இருக்காரு. சில ஷோஸ்க்கு இவருக்கு பேமெண்ட் கூட வாங்காம ஒரு நட்பு ரீதியா கூட ஆங்கர் பண்ணிருக்காரு. அதோடைய வெளிப்பாடு தான் இவருடைய இந்த காந்தி கண்ணாடி. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச்சுக்கு ₹1 கூட எனக்கு வேணாம், நீங்க காசு கொடுத்தா நான் வாங்கவே மாட்டேன், நான் வரவே மாட்டேன் அப்படின்ட்டு கண்டிஷன் போட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு போனவங்க தான் மணிமேகலை. ஸோ மணிமேகலையும் எந்த லெவல்ல இருந்து எந்த லெவலுக்கு போயிருக்காங்க தெரியும். எல்லாமே ஹார்ட் ஒர்க் தான். ஸோ இந்த துறை
துறை மட்டும் கிடையாது, அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி இந்த லெவலுக்கு வந்திருக்காங்க. ஒவ்வொரு துறையிலும் சாதிச்சுட்டே தான் இருக்காங்க. என்ன இதெல்லாம் பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய விஷயம் தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனி மனிதரா எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம இப்ப இருக்கிற இந்த போட்டி உலகத்துல முன்னேறி வர்றது, நம்மள காலை பிடிச்சி இழுக்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருப்பாங்க. அது எல்லாத்தையும் மீறி முன்னேறி வர்றதுன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த கடல்ல நம்ம எல்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி மீன்கள் தான். இந்த மீனையும் பார்த்து ரசிக்கிற கூட்டங்களும் இருக்கதான் செய்யறாங்க. அந்த மாதிரி மக்கள் மனசுல ஒரு நிரந்தர கதாநாயகனாவே இடம் பிடிச்சிருக்காரு. ஸோ இவருக்கு இந்த பொது பணியில வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறது இன்னொரு நடிகர், வேற யாருமே இல்லைங்க, லாரன்ஸ் மாஸ்டர். அவர் கூட சேர்ந்து பள்ளிக்கூடங்களுக்கு வந்து நிறைய உதவிகள், கவர்மெண்ட் ஸ்கூல் உட்பட இவர் வந்து ஹெல்ப் பண்றாரு. அரசாங்கம் பண்ண வேண்டிய சில வேலைகளை இவங்களே பண்ணி தராங்க. அதாவது இவர்கிட்ட வந்து ஒரே ஒரு மனு, இப்போ கவர்மெண்ட் கிட்ட வந்து நம்ம ஒரு மனு எழுதி போட்டா அந்த மனு எங்க போகணும்னு நமக்கு தெரியாது. ஆனா பாலாக்குன்ட்டு ஒரு மனு எழுதி போட்டா கண்டிப்பா அந்த உதவி வந்து சேருமா. அந்த அளவுக்கு பாலா மீதும் அவரை சுத்தி இருக்கிறவங்க மீதும் மக்கள் வந்து அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. கண்டிப்பா அந்த நம்பிக்கை வந்து இந்த படத்துல வீண் போகாது அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நான் மேல வந்தேன், நான் இப்ப இந்த இடத்துல இருக்கேன்னா நீங்க எல்லாம் போட்ட பிச்சு அப்படின்றத ஓப்பனா ஒரு ஸ்டேஜ்ல எமோஷனலா சொல்லியிருக்காரு. இவருக்கு பணமாலையெல்லாம் கூட போட்டு இவரை கௌரவப்படுத்தினாங்க. ஸோ அந்த இடத்துல மதுரை முத்து வந்து இவரை ரொம்பவே பெருமையா பேசியிருந்தாரு. உண்மையால இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நம்ம வீட்டு பையன் வந்து ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி திறமை இருந்தும் மேல வராத நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் திறமை இருந்து மேல வர ரொம்பவே வந்து கஷ்டப்படுறவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணி மேல கொண்டு வந்தாங்கன்னா அடுத்தடுத்து வரவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதுக்காக தான் இந்த ஊக்குவிக்கிற வகையில தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எவ்வளோ நெகட்டிவிட்டிஸ், எது பண்ணாலும் நெகட்டிவிட்டிஸ் இருக்குதான் செய்யும். எவ்வளோ இருந்தாலும் அதை பத்தி கேர் பண்ணாம நான் என்னுடைய பாதையில கரெக்டா போயிட்டு இருக்கேன். என்ன வேணாலும் நடக்கட்டும், எனக்கு எவ்வளவு கஷ்டம் வேணாலும் நடக்கட்டும், இதை பத்தி நான் கேர் பண்ண மாட்டேன், மக்கள் இருக்காங்க எனக்கு அப்படின்ட்டு மக்கள் மேல முழு நம்பிக்கையும் வச்சுதான் இந்த காந்தி கண்ணாடி படமா இருக்கட்டும், இவர் செய்யற ஒவ்வொரு உதவிகளா இருக்கட்டும், இவரு செய்யற ஒவ்வொரு தொழிலா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்பவே வந்து மதிச்சு பண்ணிட்டு இருக்காரு. உண்மையாலே பாலா கிரேட் தான். இவர் எப்படி மத்தவங்களுக்கு உதவி செய்யறாரோ கண்டிப்பா இவருக்கும் மக்கள் உதவி செய்யணும் தான் முன் வராங்க. நிறைய பேர் சொல்ற விஷயங்கள் என்னன்னா, உங்களுடைய படத்துக்கு வந்து கண்டிப்பா வெற்றி கிடைக்கும், நாங்க வந்து ரியல் கதாநாயகனா உங்களை பாக்குறோம், அதனால உங்களுடைய படத்தை நாங்க வெற்றியடைய செய்யறோம்ட்டு நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது. கண்டிப்பா பாலாக்காக எல்லாரும் போயிட்டு காந்தி கண்ணாடி இந்த படத்தை பார்த்தே ஆகணும். இந்த மாதிரி இருக்க ஒவ்வொருத்தரையும் ஊக்குவிச்சாதான் அடுத்தடுத்து வரவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ பாலாக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி வந்தாலும், யாரெல்லாம் வந்து இவர் கீழே இறக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னாடி பாலா அடுத்தடுத்த லெவலுக்கு தான் போவாரு அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தலாம். ஸோ தொடர்ந்து வீடியோஸ்லாம் பார்க்கணும் அண்ட் பாலா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.